ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரு நீங்க தான் புதுசா வேலை சொன்னவங்களா? ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏமா உங்க பேர் என்ன? என் பேரு புது பேர். என்ன பேரு? புரிஞ்சு கொடுக்குற குருவமாண்டவங்க. இந்த பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பேசக்கூடாதுக்கா, சரியா? வேற பேர் சொல்லு. குழலூதி கோமலான்னு வச்சு நல்ல பேரா சொல்லுடி. ஆல்ரவுண்டு காம இப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு. நல்ல பேர அபிதா குச்சலம்பாள். நிறைய பேரு ஐயா இது அக்ரஹாரத்துல இப்படிதான் இருப்பாங்க. அபிதா குச்சலாம்பாள். உன் பேர் அபிதா குச்சலாம்பாளா? அக்ரஹாரத்துல இருந்து வரையா? சரி, உன்னை இப்படிதான் கூப்பிடுவாங்களா எல்லாருமே? பேர் நீளமா இருக்கு, சுருக்கமா அபி அபின்னு கூப்பிடுவாங்க. அபின்னு உங்களை கூப்பிடுவாங்களாங்க? சரி சரி. சண்முகராணின்னு சண்முகராணி கேள்விப்பட்டேன். கமுதியில நிறைய சமூக சேவை எல்லாம் செய்வியாமே? கமுதியில இல்ல, ஆனா அவங்க பாலத்துல வச்சு நடத்திட்டாங்க. இன்னும் ஞாபகத்துல தான் இருக்கியா? பழைய ஞாபகம் இன்னும் மறக்க மாட்டாங்க. நான் கூட பரவாயில்ல, இந்த பிள்ளைலாம் மாட்டிருந்தா தார்பாய் பிடிச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் மாட்டேன். உள்நாட்டு பிரச்சனை எல்லாம் வேண்டாம். சரி, ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க அப்பாட்ட போய் விமர்சனம் கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? நம்ம 3 பேர்த்தையும் திறமையை காட்டிக்கிட்டு காவலுக்கு போக சொல்லிட்டாங்க. சரியா சொன்னீங்க. திறமையை காட்டிக்கிட்டு காவலுக்கு போக சொல்லிருக்காங்க. நம்ம எல்லாரும் காட்டுக்குள்ள போக போறோம். பெரிய பெரிய பெருங்காடு, அதில் உயர்ந்தது ஒரு ஆலமரம். ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு பொந்து. என்னடி ஆலமரத்துல இந்த வனத்தை பார்த்தபோது மயில்கள்
மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மான்கள் துள்ளி துள்ளி ஓடுவதும் மரகொத்தி பறவைகள் எல்லாம் சேர்ந்து டொக்கு போடுவதும் தப்பு. டக்கென்று ஒசிடுவதும் எல்லாருடைய இதயமும் எதையோ எதிர்பார்த்து கொண்டே துடித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு போவதாங்க உங்களுக்கு உங்க மனசு நல்லா இந்த பிள்ளைக்கு மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சுன்னா கமுதியில இன்னும் 10 சென்ட் இடம் வாங்கிருப்பேன். வேண்டிய பழைய துணியை வைக்கிற நிலைமை கொண்டு வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால நாம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல நல்லா ஆடி பாடி விளையாடணும். சரியா? எப்படி இருக்கு தெரியுமா இந்த மரத்தை பார்க்கும் போது? நம்ம எல்லாரும் சேர்ந்து மனத்துக்கு வந்துட்டோம். என்ன பாடுற தப்பு தப்பா அப்படிலாம் பாடக்கூடாதுப்பா. சரி ஏண்டி இங்க பாரு இவ்வளவு பாரு அதிசயமா இருக்கு. இவ்வளவு பார்த்தாலே நம்ம எல்லாரும் பூவை பின்னாடி தானே வச்சிருக்கோம். இந்த பொம்பளை பிள்ளை மட்டும் பூவை முன்னாடி வச்சிருக்கா. ஒரு எல்லாம் வைக்கலாமாடி? இல்லம்மா, ஒரு உலகத்துல பெண்ணும் பூவும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. பெண்களை பூவையர் என்று சொல்லுவாங்க. பொண்ணா பிறந்த எல்லா வார்த்தை சொன்னதுக்கு எல்லாம் அவங்க கை தட்டுவாங்க. முதல்ல நீ தப்பா சொல்லுவ, அப்பெல்லாம் கைத்தட்டு கிடைக்குதா? இப்பதான் கைத்தட்டு கிடைக்குது. ஏன் நல்ல நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்த. பெண்ணா பிறந்தவங்க என்னைக்குமே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு மஞ்சள முகத்துல மஞ்சள் பூசம் மங்களகரமா இருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு ஆமா எப்பவுமே போய் கோலம் போட்டு அந்த அரச மரத்தை சுத்தி வந்து சரி வேப்ப மரத்தை சுத்தி அப்படியே நம்ம சஷ்டி பாடாம சாமி கூட மாட்டேன். கந்த சஷ்டி பாடுவியா? எனக்காக ஒரு எழுதடி பாடி காட்டுவி. லப 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 அம்மா கிட்ட காட்டிடுறாங்க. அம்மா சாமி வந்து ஆடுறாங்க பாரு.
காரணம் தெரியுது, செந்தட்டியில காயப்பட்டா வரட்டு வரட்டுன்னு சொல்லி மரியாதை தெரியும். மாமா அதனால எல்லாரும் சேராம சேர்ந்துக்கிறோம். ஆமாடி, நம்ம எல்லாம் சேராம சேர்ந்திருக்கோம். அதனால என்ன விளையாட்டு ஆடுவோம் நான் சொல்லட்டுமா? உனக்கு எத்தனை விளையாட்டு தெரியும்? எனக்கு 4. உனக்கு கல்லிடி நடிக்கிறீங்க. சரி, எனக்கு 2 விளையாட்டு தெரியும். என்ன விளையாட்டு? நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளை விளையாண்டோம்ல, அப்பா அம்மா. சூப்பரா இருக்கு. அப்பா அம்மா விளையாட்டு. ஆமா, சத்த வராம கட்ட சோறாக்கி குழம்பு வச்சு விளையாடுவோம்ல, அதெல்லாம் நான் சொன்னேன். அதெல்லாம் வேண்டாம். அப்பா அம்மா விளையாட்டு நம்ம விளையாண்டா அப்பா அம்மா அப்புறம் தாத்தா பாட்டி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து மண்ணெல்லாம் குமிச்சு அதுல ஒண்ணு கடிச்சு பணியாரம் திட்டு இந்த பிள்ளை வாயில இருந்து நான் களிமண்ல செஞ்சிருவேன், உடைக்காது. எனக்கு 4 விளையாட்டு தெரியும். ஒன்னு அடிச்சு விளையாடுறது, இன்னும் ஒண்ணு புடிச்சு விளையாடுறது. என்னடா பிறகு வண்டி இப்பவே சாஞ்சிருச்சு. இன்னும் ஒண்ணு புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது, இன்னும் ஒண்ணு அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது. அடிச்சு விளையாடுற விளையாட்டுனா எப்படி இருக்கும்? அடிச்சு விளையாடுறதுன்னா குண்டி, புடிச்சு விளையாடுறதுன்னா புடிச்சு விளையாடுறதுன்னா பூப்பந்து. அப்ப புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது இந்த இடத்துல இருக்கேன். காளையார் பக்கத்துல நம்ம 2 பேரும் செஞ்சோம்ல, புடிச்சுக்கிட்டே அடிச்சு. நீ கூட கத்தலையா? என்ன விளையாட்டு? கோலாட்டம். கோலாட்டத்துக்கு கோலு இருக்குல்ல, அந்த 4 பேர்கிட்டயும் ரொம்ப அடி வாங்கி கிடக்கும். இன்னொன்னு அடிச்சு விளையாடுறதுன்னா எத்தனை விளையாட்டு இருந்தாலும் நம்ம பாரம்பரிய விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கும்மிதான். கும்மி. உங்க ஊர்ல கும்மி இருக்கீங்களா? கும்மி, ஒயிலு, ரேஸ் வண்டி, மஞ்சு விரட்டு, இதான் நம்ம பாரம்பரிய. ஒயிலாட்டம் வந்து பாரம்பரிய விளையாட்டு தான், ஆனா ஆண்கள் விளையாடணும். ஆடுறது பெண்களுக்கு பிடிச்சது பெண்கள் கும்மி. உங்களுக்கு நம்மளாம் பொம்பளை பிள்ளைகளவா? ஆனா என்ன உனதான் டான் சொல்றதா டீன் சொல்றதானே தெரியலையே. டான் சொல்ல வேணா, டீன் சொல்ல அத்தை என்னடி சொல்றாங்க? ஊரை வரைக்கும் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க ஊர்ல கும்மி அடிப்பீங்களா? எப்படி கபடி பண்ணா வித்தியாசமா அடிப்பாங்க. ஆனா வேற மாதிரி கும்மி அங்க பார்த்தேன். காவடி இன்னொரு மாதிரி பரவாயில்லம்மா. கால் நேரமாச்சு, அடுத்து வரவங்கள வரணும் இல்லையா? அதனால ஆளுடம் சோ என்று சொல்லி நம்மளுடைய ஷோ முடிச்சுக்கிறோம். ஆளுடம் அதானே ஆடணும்ல. 2 வாட்டை படிச்சு வந்ததுக்கு எங்கம்மா
அந்த லோலம் சொல்லு. அபிராமி கூட்டமா இருந்தா ஆடலாம். இந்த வாயை பார்த்து உனக்கு எல்லாம் யாரையும் இல்லப்பா நேரமாச்சு அது கிடையாது. எல்லாரும் பாத்துட்டீங்களா? ஆட்ட வேணுமா வேணாமா? உங்க எழுந்து கரவாசம் போடுங்க. கூடலூர் குண்டுமணி மாறி போய்க்க வந்தவன் கூடலூர் மாறி போய்க்க என்ன ஒழுங்கா அடிக்கிறது என்ன புடி புடி போடுவீங்க என்ன ஆட்டாத யூரியா வைக்கியா தஞ்சாவூர் காஞ்சி உள்ளாட்சி போதுமா மாறுகோ மாறுகோ பின்னாடி தள்ளாம ஆடுமா தள்ளி நின்று ஆடுறி பேசாம பச்சை மிளகாய் காரமுள்ளே ஓ மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம்
சரியா என்னப்பா ராமே அண்டாளு ராவண அண்டாளு எனக்கு ஒரு பயம் நூறு ஆட்டம் அதனால அளவுக்கு கதையை நடத்துவோம் ஆளும் ஏரோடும் எங்கள் என்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் விளையாட்டுமா இருக்கட்டும் இனிமே போகக்கூடிய காலங்கள்லாம் அதனால இந்த இடத்துக்கு பெரியவர்களும் முடிவர்களும் வருவார்கள் வரக்கூடியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பக்குவமா பேச வேண்டியது நமது கடமை காவல்ல கவனமா இருங்க மரியாதை ரொம்ப அவசியம் யாருக்கும் பயப்படாதீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா ஆதிபராசக்தி ராக்காட்சியம்மனுடைய நேரடி பார்வையில் அம்மாவோட நேரடி பார்வையில் நடந்துகிட்டு யாருக்கும் பயப்பட வேணாம் தைரியமா பதில் சொல்லுங்க அப்படியே ஹலோ